குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சூப்பர். ரொம்ப ஈடுபாடாக மேக்ஸ் படிக்கணும் சாமி. ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? நல்லா ஈடுபாடாக படிங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. மேக்ஸில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் கட் ஆஃப் மார்க் உனக்கு ஃபுல் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 12th தேர்ட் சாப்டர் தான். தேர்டு சாப்டருக்கு வந்துட்டோம். தேர்டு சாப்டர் பார்க்குறோம். தேர்டு சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். எக்ஸாம்பிள் 3.2 தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த quadratic equation 2x² - 7x + 13 = 0. இதனுடைய ரூட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டான். கன்ஸ்ட்ரக்ட் a quadratic equation whose roots are ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் அண்டு பீட்டா ஸ்கொயர்டு. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு ரூட்டாக இருந்தால் அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இதனுடைய ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டை ரூட்டாக வச்சுக்கிட்ட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு. இவ்வளோ தான் கணக்கு மேட்ரு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 2x² - 7x + 13 = 0வா? அப்போ இது ஏ, இது பி, இது சி. இப்போ சம் ஆஃப் த ரூட்டு. சம் ஆஃப் த ரூட்டுக்கு நமக்கு ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க, -b/a. அப்போ இதில் கூட நீங்கள் வந்து இங்கே போடும்போது இந்த இடத்துல இது என்னது, நமக்கு எப்பயுமே இது ப்ளஸில் வரும் இல்லையா சாமி? அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அது அப்போ தேர்ஃபோர் நமக்கு சம் ஆஃப் -b/a ஃபார்முலா. அப்போ மைனஸ் பிங்கிற இடத்துல இருக்கிறது பாருங்கள், -7. இங்கே போகிற இந்த மைனஸ் ஃபார்முலாவுக்கு இது -7. அப்போ மைனஸ் பிங்கிற இடத்துல -7/2, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 7/2. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா பீட்டா, அது வந்து நமக்கு ஃபார்முலா c/a. சிங்கிற இருக்கிறது 13, a வந்து 2. அப்போ ப்ளஸ்ஸு 13/2. அப்போ நவ் நாம் இப்போ என்ன பண்ணோம்? ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டுக்கு சம் ஆஃப் த ரூட்டு போடணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு போடணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எவ்வளோதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது கேட்குறதுக்கு என்னென்ன 3 ஸ்டெப்பு. சம் ஆஃப் த ரூட்டு போடணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு போடணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எவ்வளோதான். அப்போ சம் ஆஃப் த ரூட்டு இப்போ கொடுத்துறதுக்கிறதுக்கு சம் ஆஃப் த ரூட் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர்டு நம்ம கேட்குறது ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவுக்கு போயிடணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதுதான் நமக்கு வேணும், இது நமக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, 7/2. அப்போ இங்கே 7/2 ஸ்கொயர்டு பண்ணால் 49/4. அப்புறம் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பாருங்கள் என்ன வரும், 13/2வா? அப்போ நமக்கு இது தான் வேணும். அப்போ இந்த ரைட் சைடு இருக்கிறது இந்தாண்ட வந்தால் லெஃப்ட் சைடு. அப்போ -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 13/2. 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 49. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 4ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணால் 52. அப்போ 49 - 52/4. பெரிய நம்பருடைய குறி நமக்கு தெரியும். இப்போ இதுதான் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர்டு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், நமக்கு -3ன்னு வருங்களா, -3/4. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும், -3/4. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ட், இதை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா என்ன, 13/2, அது ஹோல் ஸ்கொயர்டு. இதை ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணால் 169/4. இப்போ இதிலிருந்து ஈக்குவேஷன், ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆல்ரெடி பாருங்கள் 3/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -3/4 இன்ட்டு இந்த எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள், 169/4.
இந்த 4 நீக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் பெருக்கு. இங்கே 4ஆல் பெருக்குனா 4x². இங்கே 4ஆல் பெருக்கும்போது 4 நீங்கும். இதுவும் 4 நீங்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 4x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. புரியுதா கண்ணு? இந்த கணக்கில் ஒன்றுமே இல்லை. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட் போட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை கண்டுபிடி. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு போட்டு ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடி. இதை வச்சுக்கோ. இதை கேட்குறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு சம் ஆஃப் த ரூட்டு, அதுக்கு இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலாவுக்கு போகணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவுக்கு போகணும். அப்போ தான் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு வேணும். அப்போ இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணு. ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணு. ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டாந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு தரணும். இப்போ சம் ஆஃப் த ரூட் போட்டேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு, இது ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்டுன்னு போடலாம். அப்போ உனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு வருமா? இது 13/2 ஹோல் ஸ்கொயர்டு போட்டுடலாம். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மொதல் ப்ளஸ்னால் அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு. இதுதான் ஃபார்மேஷன். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. புரியுதா சாமி? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஒன்று. இதுக்கு ஸ்டெப் மார்க்லாம் இருக்குது. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ. சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஆல் ஆஃப் யூ. வெல்கம்.